தமிழ்நாட்டின் கிராமங்களில், காடுகளில், கோட்டைகளில் நிலை கொண்ட ஒரு மகா சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் கருப்பசாமி. இவர் மொத்தம் 108 வடிவங்களில் வழிபடப்படுகிறார். அதில் 21 முக்கிய வடிவங்கள் தமிழ் மரபில் சிறப்பாக போற்றப்படுகின்றன. அந்த உண்மையான கதையை அறிவோம். 18ஆம் படி கருப்பசாமி மற்றும் சங்கிலி கருப்பசாமி ஆகிய இருவரும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் மிகவும் தீவிரமாக வழிபடப்படும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வங்கள் ஆவர். இவர்கள் தீமைகளை அழித்து தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டும் தெய்வங்களாக கருதப்படுகிறார்கள். மதுரை அழகர் கோவிலின் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பசாமி நீதிக்கும் பாதுகாப்பிற்கும் பெயர் பெற்றவர். ஒருமுறை கேரள மந்திரவாதிகள் 18 பேர் அழகர் சிலையை திருட வந்தபோது அவர்களுடன் வந்த கருப்பசாமி அழகரின் அழகில் மயங்கி தன் கடமையை மறந்தார். மக்கள் மந்திரவாதிகளை தண்டித்து 18 படிகளில் புதைத்தனர். கருப்பசாமியை கோயிலின் நிரந்தர காவலராக நியமித்தனர். சங்கிலி கருப்பசாமி என்பவர் கருப்பசாமியின் உக்கிரமான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ரூபங்களில் ஒன்றாகும். இவர் தன் கையில் எப்போதும் இரும்பிலான சங்கிலியை வைத்திருப்பார். அந்த சங்கிலியை பயன்படுத்தி தீய சக்திகளை அடக்குவதாலும் தண்டனை வழங்குவதாலும் இவர் சங்கிலி கருப்பசாமி என்று அழைக்கப்படுகிறார். எல்லை கருப்பசாமி கிராம எல்லைகளை தீய சக்திகளிடமிருந்தும் நோய்களிடமிருந்தும் காக்கும் சிறப்பு தெய்வம். கோட்டை கருப்பசாமி கோட்டைகளையும் அரசகுல பாரம்பரிய இடங்களையும் காப்பவர். வேட்டை கருப்பசாமி வெள்ளை குதிரையில் ஏறி இருண்ட காடுகளில் தீயவர்களை வேட்டையாடி நீதி வழங்குபவர். மாசான கருப்பசாமி சுடுகாட்டை காக்கும் தெய்வம். ஆகாய கருப்பசாமி வானத்தோடு இணைந்த பிரபஞ்ச சக்தி வடிவம். தோப்பு கருப்பசாமி தோப்புகளையும் விவசாய நிலங்களையும் காக்கும் கருணை மிகு தெய்வம். சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமியின் இளைய சகோதரராகவும் அல்லது அவரது துணை தெய்வமாகவும் வழிபடப்படுகிறார். கிராமப்புறங்களில் அநீதி இழைக்கப்படும் இடங்களிலும் எல்லைப்புறங்களிலும் மக்களை காப்பதற்காக இவர்கள் உருவானதாக நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. கருப்பசாமி 108 வடிவங்களில் தமிழகத்தின் காடு, கோட்டை, எல்லை, சுடுகாடு என எங்கும் நிறைந்து நீதி காக்கும் மாபெரும் காவல் தெய்வம்.